இன்றைக்கி நம்ம வந்து புளி சாதத்துக்கு புளி கூட்டு வைக்க போகிறோம். புளி கூட்டுன்னா கெட்டியாக இருக்கும், தொட்டுக்கிட்டு சாப்பிட்றது. புளி சாதத்துக்கு கத்திரிக்காய் போட்டுக்கிறோம். இது வந்து சிவப்பு கத்திரிக்காய், வயலட் கத்திரிக்காய். இது வயலட் கலரில் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது முருங்கைக்காய் வெட்டி வச்சுருக்கோம். முருங்கைக்காயை போட்டுக்கிறோம். தக்காளி கொஞ்சம் போட்டாலே போதும். தக்காளி போடாமையும் வைக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். பச்சை மிளகாய். இது வந்து மாங்காய் வெட்டி வச்சுருக்கேன். மாங்காய் இது பார்க்க கலர் இப்படி இருக்கும், ஆனால் காய் அது காயிலேயே இப்படி சிவப்பாக தான் இருக்கும் இந்த மாங்காய் வந்து. இப்போ வந்து நம்ம மாங்காய், மிளகாய், தக்காளி, கத்திரிக்காய், முருங்கைக்காயெல்லாம் போட்டிருக்கோம். நான் வீட்டில் அரைச்ச மசாலா பொடி. தண்ணி ஊற்றிக்கணும். இது நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றி வச்சோம்னா ரொம்ப நேரம் வத்த வேக வைக்கணும். அதனால தண்ணி நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றிக்கணும். இது வந்து இது காய்க்கு காண்ற அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம், கல் உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் கிண்டி விட்டு நம்ம நல்லா குழைய வேக வைக்கணும். கத்திரிக்காய், முருங்கைக்காயெல்லாம் நல்லாவே வெந்துடணும். புளி வந்து நல்லா இதெல்லாம் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கடைசியில் புளியை கரைச்சி ஊற்றணும். ஃபஸ்ட்லேயே ஊற்றிட்டோம்னா அந்த முருங்கைக்காயெல்லாம் வேகாது. நல்லா ஒரு அரை மணி நேரம் வேகட்டும். காய் நல்லா வெந்துருச்சு. நம்ம தண்ணி கொஞ்சமாக ஊற்றி வச்சுருந்தோம், நல்லா கெட்டியாக வந்துருச்சு. நம்ம மாங்காயெல்லாம் போட்டிருக்கிறதுனால இந்த மாங்காய் ஏற்கனவே நல்லா புளிப்பான காய் வேறு. இப்போ நம்ம கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுருக்கோம், ஊற்றிக்கிடுவோம். இது வந்து நமக்கு புளி சாதத்துக்கு வச்சுக்கிற புளி கூட்டு. நம்ம வளைகாப்புதெல்லாம் போனோம்னா அங்கே புளி சாதம் வச்சு கொஞ்சம் புளி கூட்டு வைப்பாங்க. அது இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி புளி சாதம் வச்சு தான் புளி கூட்டு வைக்க போகிறேன். இன்னும் இது கொதித்து நல்லா இன்னும் வந்து வற்றி வரணும். நம்ம இது வந்து இலையில் எடுத்து வைக்கும்போது அங்கிட்டு இங்கிட்டு ஓடாமல் கெட்டி அப்படியே ஒரே இலக்கில் இருக்கிற மாதிரி நம்ம வைக்க போகிறோம். இன்றைக்கி நல்லா கொதித்து இது நல்லா வற்றி வரட்டும். குழம்பு இந்த அளவு கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து நம்ம மண்டவெல்லம் போட்டுக்கிறோம். இது இன்னும் கொஞ்சம் வற்றி வரணும். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இந்த காயும் அந்த குழம்பும் ஒன்றா வந்து ஒட்டி இருக்கணும், மசாலாவோடு சேர்ந்து. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சாப்பிட்ற போது அவ்வளோ நல்லா இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் வேகட்டும். நம்ம வந்து இப்போ புளிக்கூட்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ கடுகு உளுந்து போட்டுக்கணும், வெந்தயம் போட்டுக்கணும். இது நல்லா வெடித்து வரணும். இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுக்கணும். இது நல்லா வந்து வெடிச்சு வரும். இப்படி குழம்பு காய்ச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம தாளித்து தான் ஊற்றிடுவோம். இது எல்லாமே நமக்கு இந்த குழம்போடு ஒன்று சேர்கிற மாதிரி போட்டு வச்சுருவோம், கிண்டி விட்டுறோம். இந்த காய் வந்து கிண்டுனா குழையுமே நினைப்பீங்க, குழஞ்சாலும் பரவாயில்ல. நமக்கு வந்து புளி கூட்டுக்கு குழையாத்தான் இருக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே அல்வா போல் வரும்.
மறுநாளைக்கு சூடாக சாப்பிட்றத விட ஆறுன பிறகு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். முதல் நாள் வச்சு நம்ம மறுநாள் வந்து இதை சாப்பிட்டோம்னா அப்படியே என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நாக்கில் எச்சு விட்ற அளவுக்கு இருக்கும். இப்போ இது நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். கொஞ்சம் அடுப்பை லேசாக குறைச்சி வச்சுக்கிறோம். குறைச்சி வச்சா தான் நமக்கு அந்த குழம்போட நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா அல்வா போல் வரும். புளிக்கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருக்கு. இந்த மாதிரி தான் வரணும். இப்படி வரும்போது தான் நமக்கு இன்னும் ஆறுற போது ரொம்ப நல்லாயிருக்கும். எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு அந்த காயும் அந்த மசாலாவும் சேர்ந்து வரும். அப்போ நமக்கு வந்து காயை மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த மசாலாவெல்லாம் சாப்பிட மாட்டாங்க நம்ம நினைக்கக்கூடாது. எல்லாமே சேர்த்து வலித்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். புளிக்குழம்புல இது என்ன டேஸ்ட்டு, என்ன அப்படி என்ன இதாக இருந்துற போது நீங்கள் நினைப்பீங்க. இது வந்து புளி கூட்டுனாலும் நம்ம வளைகாப்பு இதுக்கு போனோம்னா அங்கே வைப்பாங்க. புளிச்சாதத்தோடு கொஞ்சம் ஒரு கரண்டி அள்ளி வைப்பாங்க. இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், இன்னும் கொஞ்சம் வத்தணும் இது. அப்போ எடுத்து வைக்கும்போது நமக்கு அந்த புளி கூட்டுன்னு கொஞ்சம் வைக்க மாட்டாங்களாங்கிற அளவுக்கு இருக்கும். புளியோதரைக்கு வளைகாப்பு வீட்டில் மெயினாக புளியோதரைக்கு இந்த புளிக்கூட்டு வச்சே தருவாங்க. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வீட்லேயும் அந்த ஆசையாக இருக்குது அப்படின்னா வீட்டிலையே நம்ம புளியோதரை செஞ்சு புளி கூட்டு வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். இதுக்கு மாம்பழம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். மாம்பழமும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வடகம், அப்பளம், புடலங்காய், பீக்கங்காய் இப்படி இந்த மாதிரி பொரியல் பண்ணி கேரட்டு இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம்னா இந்த புளி கூட்டுக்கு அது நல்லாயிருக்கும் தொட்டுக்கிறது. நம்ம அது வெறும் சாப்பாடு செஞ்சு கூட சோறு கூட இதை ஊற்றி சாப்பிட்லாம். ஒரு கரண்டி அள்ளி வச்சு நான் பிணைஞ்சி ஒரு தட்டு சோறு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு இது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.